ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஓபி பேங்க்கில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 750 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா, நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 9த் மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில தான் வந்து இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 1 மார்ச்லேருந்து லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 9த் மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டென்டேட்டிவா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்ப இருக்கும்னா, 16th மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் வைஸா வந்து வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 750 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அந்த 750 வேக்கன்சில வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு அதிக வேக்கன்சி இருக்கு. 175 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 20, மேக்ஸிமம் வந்து பாருங்க 28 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளின்னா ஸோ அதாவது ஆர்ட்ஸ், சயின்ஸ், பிஇ, பிடெக் இந்த மாரி எதா இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனா நீங்க வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ பாஸ்ட் அவுட் குடுத்துருக்காங்க. அதாவது 1/4/2021க்கு அப்புறம் வந்து நீங்க முடிச்சவங்களா இருக்கணும். 1/3/2025க்குள்ளார வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த இயர்ல நீங்க முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல ஸோ செலக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க உங்களுக்கு கீழேயே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்ரோ சிட்டியா இருந்தா ரூ. 15,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அர்பனா இருந்தா ரூ. 12,000 ஸ்டைஃபன் இருக்கும். செமி அர்பன் ரூரலா இருந்தா உங்களுக்கு ரூ. 10,000 வந்து ஸ்டைஃபன் வந்து வரும். இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போது. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். இத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து யாருக்கு கிடையாதுன்னா, 10th நீங்க 12த்ல வந்து தமிழ் வந்து ஒரு பாடமா எடுத்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாரி வந்து அப்ளை பண்றது வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இங்க வந்து natseducation.gov.ன்னு குடுத்துருக்காங்கல்ல, அப்படி இல்லைன்னா apprenticeshipindia.gov இந்த 2 வெப்சைட்ல எதுலயோ ஒண்ணு போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஐஓபியோட வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னா குடுத்துருக்காங்க. எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு ரூ. 400 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ரூ. 472 ஃபீஸ் வந்து இருக்கும். அதே ஃபீமேல் எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு ரூ. 708 ஃபீஸ். ஜெனரல் ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருந்தா ரூ. 944 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன்லயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்லாம் வந்து வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.